வணக்கம் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ஆர்த்தி ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். 32 தமிழர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். முதல்வர் ஜெயலலிதா ஆந்திர முதல்வருக்கு கடிதம். ரியோ ஒலிம்பிக் நடைபெறும் இடத்தில் துப்பாக்கிச்சூடு. இந்திய வீரர்கள் பத்திரமாக இருப்பதாக சுஷ்மா தகவல். ஆட்சி நிர்வாகத்தில் மக்கள் பங்களிப்பு தேவை. பிரதமர் மோடி வலியுறுத்தல். விமானத்தை தேடும் பணியில் ஆராய்ச்சி கப்பல்கள் இன்று முதல் ஈடுபடுத்த திட்டம். ஆந்திரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள 32 தமிழர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கடிதம் ஒன்றை முதல்வர் ஜெயலலிதா எழுதியுள்ளார். திருப்பதிக்கு ரயிலில் சென்று கொண்டிருந்த 32 தமிழர்களை ஆந்திர மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ள ஜெயலலிதா, தமிழகம் சார்பில் 2 வழக்கறிஞர்களை ஆந்திரம் அனுப்ப உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார். அப்பாவி தமிழர்களை விடுவிக்க முதல்வர் சந்திரபாபு நாயுடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த பிரச்சினையில் ஆந்திர முதல்வர் தலையிட்டு 32 தமிழர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர மாநிலத்தில் செம்மரம் வெட்ட வந்தவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள 32 தமிழர்களும் சித்தூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். திருப்பதி ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 32 தமிழர்கள் மீது ஆந்திர வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து திருப்பதி 5வது நீதிமன்ற நீதிபதி விஜயா முன்னிலையில் 32 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். 15 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து 32 பேரும் சித்தூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். ரியோ ஒலிம்பிக் தொடக்க விழா நடைபெற்ற இடத்தில் நேரிட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் பலியானார்கள். பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவில் 2016 ஒலிம்பிக் போட்டிகள் களை கட்ட தொடங்கியுள்ளன. பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் போட்டிகளை காண ரியோவில் குவிந்துள்ளனர். இதனிடையே ரியோ ஒலிம்பிக் தொடக்க விழா நடைபெற்ற இடத்தில் குண்டுவெடிப்பை போன்று பயங்கர சத்தம் கேட்டது. இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் அங்கு விரைந்து சென்று சோதனை மேற்கொண்டனர். முன்னதாக அடையாளம் தெரியாத சிலர் அங்கு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் பலியானார்கள். இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர். விளையாட்டு வீரர்கள் தங்கியுள்ள இடங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய வீரர்கள் அனைவரும் பத்திரமாக இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். பிரேசில் தலைநகர் ரியோவில் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கியுள்ள நிலையில் போட்டி நடைபெறும் இடத்தின் அருகே நேரிட்ட குண்டுவெடிப்பில் 2 பலியானார்கள். இதனைத் தொடர்ந்து ரியோவில் உள்ள இந்திய தூதரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்திய வீரர்களின் பாதுகாப்பு பற்றி மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கேட்டறிந்தார். இந்திய வீரர்கள் அனைவரும் பத்திரமாக இருப்பதாக சுஷ்மா ஸ்வராஜ் தனது ட்விட்டர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் செயல்பாடுகளில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி ஆட்சி நிர்வாகத்தில் மக்கள் பங்களிக்க வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மை கவர்மெண்ட் என்ற இணையதளத்தில் கருத்து தெரிவித்த மக்களை தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி நேரடியாக சந்தித்தார். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். அரசின் செயல்பாடுகளை 10 மொழிகளில் தெரிவிக்கும் வகையில் பிரதமர் அலுவலக புதிய செயலி ஒன்றையும் மோடி தொடக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த கடைசி வரை பணியாற்றுவது அவசியம் என தெரிவித்தார். வளர்ச்சியுடன் கூடிய சிறந்த நிர்வாகமே சாதாரண மக்களுக்கு பயனளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பசு பாதுகாவலர்கள் என்ற போர்வையில் சமூக விரோதிகள் நடத்திய தாக்குதல் கோபத்தை ஏற்படுத்துகிறது எனவும் கூறினார். ஏழை மக்களுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பட்ஜெட்டில் மருத்துவ காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம் என்றும் மோடி குறிப்பிட்டார். गुड न्यूज, अब प्रधानमंत्री कार्यालय रहेगा आपके साथ में, क्योंकि पीएमओ ऐप रहेगा आपके हाथ में। नागरिकों के सशक्तिकरण की दिशा में एक और बड़ा कदम पीएमओ ऐप, दुनिया का पहला सिटीजन सोर्स। मैंने देखा है कि कुछ लोग जो पूरी रात एंटी सोशल एक्टिविटी करते हैं, कुछ लोग, लेकिन दिन में गौरक्षक का चोला पहन लेते हैं,
मैं राज्य सरकारों को अनुरोध करता हूं कि ऐसे जो स्वयंसेवी निकले हैं, अपने आप को बड़ा गौरक्षक मानते हैं, उनका जरा डोजियर तैयार करो। 70-80% ऐसे निकलेंगे जो ऐसे गोरख धंधे करते हैं जो समाज स्वीकार नहीं करता है। சென்னை அருகே காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் ஆராய்ச்சி கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து கடந்த 22ஆம் தேதி போர்ட் பிளேயருக்கு புறப்பட்ட AN-32 விமானம் நடுவானில் காணாமல் போனது. விமானம் விழுந்ததாக கருதப்படும் கடல் பகுதி சுமார் 3500 மீட்டரிலிருந்து 5000 மீட்டர் வரை ஆழம் இருப்பதால் தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தேசிய கடல்சார் ஆராய்ச்சி மையத்துக்கு சொந்தமான சாகர் நிதி, மத்திய புவியியல் ஆராய்ச்சித்துறைக்கு சொந்தமான சமுத்திர ரத்னாகர் ஆகிய இரு ஆராய்ச்சி கப்பலும் இன்று முதல் தேடுதல் பணியை தொடங்க உள்ளன. விமானம் விழுந்ததாக கூறப்படும் 20 கடல் மைல் சுற்றுவட்டார பகுதியில் சாகர் நிதியும், வெளிவட்டார பகுதியில் ரத்னாகர் கப்பலும் காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. குஜராத் மாநில புதிய முதல்வராக விஜய் ரூபானி இன்று பதவியேற்கிறார். குஜராத் முதல்வராக பதவி வகித்த ஆனந்திபென் பட்டேல் ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதல்வரை தேர்வு செய்யும் பணியில் அமித்ஷா ஈடுபட்டார். காந்தி நகரில் நடைபெற்ற பாரதிய ஜனதா MLA-க்கள் கூட்டத்தில் புதிய முதல்வராக விஜய் ரூபானியும், துணை முதல்வராக நிதின் பட்டேலும் தேர்வு செய்யப்பட்டனர். இதனையடுத்து ஆளுநர் OP கோஹ்லியை சந்தித்த விஜய் ரூபானி ஆட்சி அமைக்கும் உரிமை கோரினார். புதிய முதல்வராக விஜய் ரூபானியும், துணை முதல்வராக நிதின் பட்டேலும் இன்று பதவியேற்க உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கின்றனர். RSS பற்றிய சர்ச்சைக்குரிய பேச்சு தொடர்பாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி நேரில் ஆஜராக வேண்டும் என அசாம் மாநில நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அசாம் மாநிலம் சாத்ராவில் உள்ள 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோயிலுக்கு கடந்த டிசம்பர் மாதம் செல்ல ராகுல் காந்தி திட்டமிட்டிருந்தார். இது தொடர்பாக தில்லியில் பேசிய அவர், அந்த கோயிலுக்கு செல்ல விடாமல் RSS அமைப்பினரும் நிர்வாகிகளும் தடுத்து விட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனிடையே RSS அமைப்பைச் சேர்ந்த அஞ்சன் போரா என்பவர் அசாம் மாநிலம் காம்ரூப் நீதிமன்றத்தில் ராகுல் காந்திக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் அடுத்த மாதம் 21ஆம் தேதி ராகுல் காந்தி நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. The Lanet Court of Chief Judicial Magistrate Kamrup Guwahati has today taken cognizance of the offence and has issued summon against Rahul Gandhi as an accused to stand trial in the case under section 500 of the Indian Penal Code, and the next date and his date of appearance is 29/9/2016. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பெண் பக்தர் ஒருவரை அங்கிருந்தவர்கள் பத்திரமாக மீட்டனர். அசாம், மேற்கு வங்கம், மணிப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சில வாரங்களாக கனமழை பெய்தது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமோதர் நதியில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து ராம்கர் மாவட்டத்தில் உள்ள சின்னமஸ்தா கோவிலை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் அங்கிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வெளியேற முடியாமல் தவித்தனர். எனினும் ஒரு சிலர் கோவிலில் இருந்து வெளியேறி கைகளை கோர்த்து கொண்டு பாலத்தை கடக்க முயன்றனர். அதிலிருந்த பெண் ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். ஒரு சில ஆட்டோ ஓட்டுநர்கள், இளைஞர்கள் ஆற்றில் குதித்து அவரை பத்திரமாக மீட்டனர். श्रद्धालु इधर से जा रहे थे, 4-5 महिलाएं थीं और 4-5 पुरुष वर्ग थे जो साथ में उनको पकड़ करके इस छिलकापुर को पार किए जा रहे थे। और यहाँ के जो लोग हैं, जो गोताखोर लोग हैं, कुछ युवक लोग हैं जो नदी में झांप दे करके उनको बचाया। ரியோ ஒலிம்பிக்கில் மகளிர் துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் பிரிவில் அமெரிக்கா முதல் தங்கத்தை கைப்பற்றி அசத்தியுள்ளது. பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் 31வது ஒலிம்பிக் திருவிழா நேற்று அதிகாலை கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. அமெரிக்கா, இந்தியா, சீனா உள்பட 206 நாடுகளைச் சேர்ந்த 10,000க்கும் அதிகமான வீரர் மற்றும் வீராங்கனைகள் போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கிச் சுடும் போட்டி நடைபெற்றது. இறுதி சுற்றில் அமெரிக்கா மற்றும் சீன வீராங்கனைகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவியது. இறுதியில் அமெரிக்க வீராங்கனை விர்ஜினியா திராஷர் 108 புள்ளிகள் பெற்று தங்கம் வென்றார். சீன வீராங்கனை லீடு 207 புள்ளிகள் பெற்று வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார்.
மற்றொரு சீன வீராங்கனை ஷில்லிங் 185 புள்ளிகளுடன் 3வது இடத்தை பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார். ரியோ ஒலிம்பிக் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் நடைபெற்ற தகுதி சுற்று போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அயர்லாந்தை வீழ்த்தியது. பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவில் ஒலிம்பிக் 2016 போட்டிகள் தொடங்கியுள்ளன. ஆடவர் ஹாக்கி பிரிவின் தகுதி சுற்று போட்டிகள் நேற்று நடைபெற்றன. இதில் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்தியா அயர்லாந்து அணிகள் மோதின. இந்த போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அயர்லாந்தை வீழ்த்தியது. இந்தியா சார்பில் ருபீந்தர் பால் சிங் 2 கோல்களும் ரகுநாத் 1 கோலும் அடித்தனர். இதன் மூலம் ஒலிம்பிக் போட்டிகளை இந்திய ஹாக்கி அணி வெற்றி கணக்குடன் தொடங்கியுள்ளது. For Ireland, but as we've seen from Raghunath and Rupinder, this is something India does so well. And they've got another. ரியோ ஒலிம்பிக் ஆடவர் இரட்டையர் டென்னிஸ் போட்டியில் பயஸ் போபண்ணா இணை தோல்வியடைந்தது. ஆடவர் இரட்டையர் பிரிவு டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ் ரோஹன் போபண்ணா இணை போலந்து நாட்டின் மட்கோவ்ஸ்கி குபோட் இணையை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் தொடக்க முதலே சிறப்பாக விளையாடிய போலந்து இணை முதல் செட்டை 4-6 என கைப்பற்றியது. இரண்டாவது செட்டையும் 6-7 என்ற கணக்கில் கைப்பற்றியது. பயஸ் போபண்ணா இணை தோல்வியடைந்ததை அடுத்து ஆடவர் இரட்டையர் டென்னிஸ் பிரிவில் இந்தியாவின் ஒலிம்பிக் கனவு தகர்ந்தது. இருவரும் ஒருங்கிணைந்து விளையாடாததே இந்த இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் என விளையாட்டு ஆர்வலர்கள் தெரிவித்தனர். ரியோ ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதல் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் ஜிதுராய் தோல்வியடைந்தார். ரியோ ஒலிம்பிக்கில் இந்தியா நிச்சயம் பதக்கம் வெல்லும் என கருதப்படும் போட்டிகளில் துப்பாக்கி சுடுதல் போட்டியும் இடம்பெற்றுள்ளது. இதனிடையே துப்பாக்கி சுடுதலில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு தகுதி சுற்றில் இந்தியா சார்பில் ஜிதுராய், குருப்ரீத் சிங் ஆகியோர் பங்கேற்றனர். இந்திய வீரர் குருப்ரீத் சிங் 576 புள்ளிகளுடன் 20வது இடத்தை பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தார். மற்றொரு வீரரான ஜிதுராய் 580 புள்ளிகள் பெற்று 6வது இடம் பிடித்தார். எனினும் இறுதிப் போட்டியில் 8வது இடம் பிடித்த ஜிதுராய் தோல்வியடைந்தார். சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும். வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டம் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வழக்கறிஞர்கள் சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய கோரி வரும் 9ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வழக்கறிஞர்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் அறிவித்துள்ளனர். மதுரை ஒத்தக்கடையில் நடைபெற்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் உண்ணாவிரதம், மறியல், வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபடுவது போன்ற தொடர் போராட்டத்தை மேற்கொள்வது என செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் மறியலில் ஈடுபட போவதாகவும் வழக்கறிஞர்கள் அறிவித்துள்ளனர். சுதந்திர தினத்தன்று நீதிமன்ற வாசலிலே அண்ணல் அம்பேத்கரனுடைய படத்தையும் அண்ணல் காந்தியடிகள் அவர்களுடைய படத்தையும் வைத்து, நீங்கள் பெற்றெடுத்து கொடுத்த சுதந்திரம் வழக்கறிஞர்களுக்கு இல்லை, நீங்கள் பெரிய வழக்கறிஞர்கள், ஆகவே நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்டிலே எங்களுக்கு எப்படி சுதந்திரம் மறுக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்ற முறையிலே கருப்பு துணியை அணிந்து அவரிடம் விண்ணப்பம் கொடுக்கக்கூடிய போராட்டம். தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்திற்கான புதிய கட்டடங்களை தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் சுபாதண்டர் குமார் ஆய்வு செய்தார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள அரசு துறைகள் இயங்கி வரும் எழிலகத்தில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்திற்கான சுமார் 15 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடங்களுக்கான கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பணிகளை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் சுபாதண்டர் குமார் நேரில் ஆய்வு செய்து பல்வேறு திருத்தங்களை கூறினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாய நீதிபதி ஜோதிமணி, அடுத்த மாதம் 24ஆம் தேதி தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தின் திறப்பு விழா நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, தமிழக முதல்வர் ஜெயலலிதா, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்டோர் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அவர் கூறினார்.
தேசிய பசுமை தீர்ப்பாயினுடைய புது இடம் இங்கே வருது, கல்சமஹாலில் வருது. அதற்காக டெல்லியிலேருந்து எங்களுடைய சேர்மன் ஜஸ்டிஸ் சுதந்திரகுமாரும் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலும் வந்திருக்கிறாங்க. வந்து தே விசிட்டட் தி பிளேஸ். இப்போ வந்து இந்த இடம் வந்து 24/9 அன்றைக்கி நாங்கள் இனாகுரேட் பண்ணுறதா வச்சுருக்கோம். சேர்பர்சன் வந்து நிறைய இதெல்லாம் ஐடியாலாம் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்னிஷிங் நடந்த பிறகு வீல் டூ தட். இன்று தேசிய கைத்தறி நாளை ஒட்டி காஞ்சிபுரம் பெண் நெசவாளருக்கு தேசிய விருது வழங்கப்பட உள்ளது. மத்திய கைத்தறி மற்றும் துணிநூல் துறை சார்பாக கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்பட்டு வந்தாலும் தேசிய கைத்தறி நாள் என்று தனியாக கொண்டாடப்படவில்லை. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அன்றைய நாளையே தேசிய கைத்தறி நாளாக அறிவித்தார். அதன் அடிப்படையில் 2வது தேசிய கைத்தறி நாள் விழா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று நடைபெறுகிறது. இதில் காஞ்சிபுரம், திருவள்ளூர் பட்டு கூட்டுறவு கைத்தறி சங்க பெண் நெசவாளர் பத்மா உள்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 19 பேர் தேசிய விருது பெறுகின்றனர். மேலும் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நெசவாளர்கள் லலிதா, மோகன் ஆகியோர் கைத்தறி நற்சான்றிதழ் பெறுகின்றனர். இதனால் காஞ்சிபுரம் கைத்தறி கூட்டுறவு சங்கத்தினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எங்கள் சங்கத்தில் 25 வருஷமாக பணிபுரிந்து வந்திருக்கிற பத்மாவதி என்கிறவங்களுக்கு தேசிய அவார்டு கிடைச்சிருக்குது. இது காஞ்சிபுரத்துக்கே பெருமை. அதில் எங்கள் சங்கம் தயார் பண்ணி இருக்குது. அப்படின்னும் போது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். ஒரு 5-6 வருஷமாக வந்து புது புது டிசைன்கள்லாம் வந்து நாங்கள் போட்டுட்டு வரோம். அதில் உருவானதான் வந்து இந்த தேசிய பறவை மயில் சக்கர டிசைன் என்ற இதில் வந்து நாங்கள் இப்போது புதுசாக ஒன்று போட்டிருந்தோம். இந்த வருஷம் டிசைனு அதை வந்து வீவர் சர்வீஸ் சென்டர் மூலிமா வந்து அவங்க வந்து ப்ரைஸுக்காக அனுப்பிச்சி வச்சாங்க, நேஷனல் அவார்டு விருதுக்காக. அதில் வந்து எங்கள் சங்கம் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது ரொம்ப எங்களுக்கு, எங்கள் சொசைட்டிக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாமக்கல் அருகே முன்னாள் ராணுவத்தினருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் அடிப்படை வசதி இல்லாததால் அவர்கள் வீடு கட்டி குடியேற தயக்கம் காட்டி வருகின்றனர். இந்திய ராணுவத்தில் பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்த நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவத்தினர் 32 பேருக்கு மோகனூர் ஊராட்சிக்குட்பட்ட வடக்கல்புத்தூரில் 2009ஆம் ஆண்டு இடம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை இந்த இடத்தில் குடிநீர், சாலை, தெருவிளக்கு, பாதுகாப்பு உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என முன்னாள் ராணுவத்தினர் தெரிவிக்கின்றனர். இதனால் இங்கு வீடு கட்டுவதற்கும் கட்டிய வீட்டில் குடியேறவும் அவர்கள் தயங்கி வருகின்றனர். கவர்மெண்ட் வந்து பெட்டிஷன் போட்டுருந்தோங்க சார். வீட்டு மனைக்காக அப்ளை பண்ணி கேட்டிருந்தோம். அதனால் ஒரு 35-40 பேர் கேட்டனால எங்களுக்கு வீடு கிடச்சிங்க சார். ஒரு வீடு கட்டுறதுக்கான இடம் கொடுத்தாங்க. அதுவும் இந்த இடம் பார்த்திங்கன்னா வெறும் கரடாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணி திரும்ப நாங்கள் வந்து இந்த இடத்த கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணோங்க சார். இது வரைக்கும் கட்டின வீட்டில் பார்த்திங்கன்னா 13 வீடுக்கு மேலே கட்டியிருக்கோங்க சார். மீதியெல்லாம் கட்ட முடியாது. இதுக்கே கட்ட முடியாமல் தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட தண்ணிக்கு மட்டுமே 30,000, 20,000, 30,000க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோங்க. கவர்மெண்ட்டில் நிலம் கொடுத்தாங்க சார். அது வந்து வீடு கட்டி நாங்கள் குடியிருந்துக்கிட்டு இருக்கிறோங்க சார். அதுக்கு எந்த வசதியும் இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 2 பேர் தான் சார் இதில் குடியிருக்கிறோம். ஒருத்தர் தண்ணி இல்லாத, லைட் இல்லாத, ரோட் இல்லாத வரமாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒன்றும் முடியாத சூழ்நிலையில் தான் சார் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் நேரிட்ட தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஐயனார் கோவில், வாழைக்குளம், ராஜாம்பாறை, கோட்டைமலை உள்ளிட்ட வனச்சரக பகுதிகள் உள்ளன. இதில் ராஜாம்பாறை பகுதியில் திடீரென தீ பற்றியது. பலமான காற்று வீசியதால் மற்ற பகுதிகளுக்கும் மளமளவென தீ பரவியது. மலையில் உள்ள புல் வகைகள் மட்டுமின்றி அரிய வகை மூலிகை செடிகளும் மரங்களும் எரிந்து சேதமடைந்துள்ளன. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வன காப்பாளர்கள், தீத்தடுப்பு காவலர்கள், பழங்குடியினர் என 50 பேர் கொண்ட குழுவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை அருகே உள்ள வில்லியனூர் பகுதியில் அனுமதியின்றி மணல் அள்ளிய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் உள்ள ஆறுகளில் அனுமதியின்றி மணல் அள்ளப்படுவதாக வந்த தகவலின் பேரில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வில்லியனூர் விக்ரமன் ஆற்றுப்படுகையில் தொடர்ந்து மணல் அள்ளிய 3 பேரை குற்றாலம் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்த ஜேசிபி மற்றும் 3 டிராக்டர்களை பறிமுதல் செய்தனர். தாது மணல் மற்றும் மணல் கடத்தல் சட்டப்பிரிவில் வாகனங்களின் ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற தேசிய நாய்கள் கண்காட்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 50 விதமான நாய்கள் கலந்து கொண்டன. கன்னியாகுமரி மாவட்ட கென்னல் கிளப் சார்பில் 7வது அகில இந்திய சாம்பியன்ஷிப் நாய்கள் கண்காட்சி நாகர்கோவிலில் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளையும் சேர்ந்த 300 நாய்கள் பங்கேற்றன. மினியேச்சர் பின்சர், ராட்வீலர், ஜெர்மன் ஷெப்பர்ட், பெல்ஜியம் ஷெப்பர்ட், டாபர்மேன், ராஜபாளையம், கன்னி, கொம்பை, சிப்பிப்பாறை உள்ளிட்ட 50 வகைகளைச் சேர்ந்த நாய்கள் தங்கள் திறமை
திறமைகளை வெளிப்படுத்தின. உருவ அமைப்பு, உயரம், எடை, கீழ்ப்படிதல் போன்ற செயல்பாடுகளை கணக்கிட்டு சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிறைய வெரைட்டி நாய்கள்லாம் வந்திருக்கு. இந்த டாகை நம்ம கேரளாவில் இருந்து கொண்டு வந்திருக்கோம். ஷிட்ஸுங்கிற ப்ரீடு. நிறைய ப்ரீட்ஸ் எல்லாம் அங்கே செயின்ட் பெர்னார்டு, நியோபோல்டன் மாஸ்டிஃபு, பிரெஞ்சு மாஸ்டிஃபு, லாபர்டோர், டாபர்மேன் நிறைய டாக்ஸ் வந்துருக்கு. இதில் இந்த டாக் எல்லாமே இப்போ இன்னைக்கு நடந்திருக்கிற ஷோவில் சாம்பியன் ஆயிருக்கு. சிரியா உள்நாட்டு போர் தீவிரம். அலப்போ நகரை கைப்பற்ற கடும் மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவின் முக்கிய வர்த்தக நகரமான அலப்போவை முழுமையாக கைப்பற்றுவதில் இருதரப்புக்கும் இடையே ஒரு வாரமாக கடும் சண்டை நடைபெற்று வருகிறது. சிரியாவில் அதிபர் ஆசாத்தின் அரசு படைகளுக்கும் கிளர்ச்சி படையினருக்கும் இடையே உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ளது. அரசு படைகளுக்கு ஆதரவாக ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தி வருவதால் பலர் கொல்லப்பட்டனர். உள்நாட்டு சண்டையில் இதுவரை 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் பலியானார்கள். சிரியாவின் முக்கிய வர்த்தக நகரமான அலப்போவை முழுமையாக கைப்பற்றுவதில் இருதரப்புக்கும் இடையே கடும் சண்டை நடைபெற்று வருகிறது. கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வரும் தாக்குதலில் 500க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருப்பதாக மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய விமானப்படையின் ஆதரவு இருந்தாலும் அரசு படைகள் முன்னேறி செல்வதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. எனினும் விரைவில் அலப்போவை கைப்பற்றுவோம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இலங்கை கைப்பற்றியுள்ளது. இலங்கை ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் 2 போட்டிகளில் இலங்கை வெற்றி பெற்றுள்ளது. 1999 சொந்த மண்ணில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 1-0 என இலங்கை கைப்பற்றியிருந்தது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இலங்கை வென்றுள்ளது. முன்னதாக காலை நகரில் நடைபெற்ற 2வது போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இலங்கை 73.1 ஓவர்களில் 281 ரன்கள் எடுத்தது. ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 106 ரன்களுக்கு சுருண்டது. 181 ரன்கள் முன்னிலை பெற்ற நிலையில் 2வது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை 237 ரன்கள் எடுத்தது. 413 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 183 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. 229 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இலங்கை போட்டித் தொடரை கைப்பற்றியது. 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி வரும் 13ஆம் தேதி கொழும்பில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 32 தமிழர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். முதல்வர் ஜெயலலிதா ஆந்திர முதல்வருக்கு கடிதம். ரியோ ஒலிம்பிக் நடைபெறும் இடத்தில் துப்பாக்கிச் சூடு. இந்திய வீரர்கள் பத்திரமாக இருப்பதாக சுஷ்மா தகவல். ஆட்சி நிர்வாகத்தில் மக்கள் பங்களிப்பு தேவை. பிரதமர் மோடி வலியுறுத்தல். விமானத்தை தேடும் பணியில் ஆராய்ச்சி கப்பல்கள் இன்று முதல் ஈடுபடுத்த திட்டம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.